Hi, hello, welcome back to our channel. நான் சிந்து சொல்லு traveler from Kashmir. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Thank you so much. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நான் ஒரு சின்ன விஷயமா ஸ்டார்ட் பண்ணது இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ட்ராவல் ஏஜென்சி வந்து இங்கே ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பார்க்குறேன். நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் என்னோட சக்ஸஸ்க்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்க. நிஜமாவே ஒரு பேக் போனா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். லாஸ்ட் நம்ம பஹல்காம் வீடியோ பார்த்தோம், பட் அதோட கண்டினியூ என்னால் போட முடியல பிகாஸ் ரீசனாக சொல்லிட்டு இருக்கேன் கண்டினியூஸாக. பட் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. பட் நவ் ஐம் பெட்டர். ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ஸ், அதாவது மார்ச், ஏப்ரல், மே மந்த் இந்த டைம்லலாம், ஈவன் ஜூன் மந்த், இந்த 4 மாதம் வந்து ஸ்னோ பார்க்க முடியுமா, ஸ்னோ எந்த அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிறைய பேர் ஸ்னோஃபால் என்ஜாய் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. ஸ்னோஃபால் வந்து டோட்டலி அன்பிரடிக்டபிள் தான். ஏன்னா எனக்குமே வந்து இந்த ரேட்டில் தான் வருங்கிறது தெரியல. கூகுள் இன்னைக்கு போடுறாங்க, சரி ஓகே நாளைக்கு ஸ்னோஃபால் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பார்த்தா நல்லா வெயில் அடிக்குது. பார்த்தா மறுநாள் நல்லா வெயில் அடிக்கும்னு பார்த்தா அப்போ வந்து ஸ்னோஃபால் கொட்டும். ஸோ வந்து கம்ப்ளீட்லி அன்பிரடிக்டபிள் தான். ஸோ அதை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனால் ஸ்னோ உங்களால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா தாராளமா நீங்க வந்து பார்க்கலாம். ஸ்னோ வந்து நீங்க தாராளமா 365 டேஸ்மே பார்க்கலாம். எப்படி 365 டேஸ் அப்போ ஸ்னோவே இல்ல சிந்து அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்படி கிடையாது. நீங்க நினைக்கிற அந்த குல்மார்க், பஹல்காம் இந்த இடத்துல தான் வந்து ஸ்னோ இல்ல. மற்றபடி ஆஃப் பீட் பிளேஸ் எல்லா இடத்துலயுமே ஸ்னோ இருந்தது. நிறைய பேர் பட்ஜெட்ல வந்துட்டு அவங்களால ஆஃப் பீட் பிளேசஸ் போக முடியாம ரிட்டர்ன் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் நம்ம கெஸ்ட் 99.9% பீப்புள் வந்து வந்தவங்கள நம்ம ஆஃப் பீட் பிளேஸ் கூட்டிட்டு போயிட்டு தான் வந்து ரிட்டர்ன் விட்டோம். ஏன்னா ஸ்னோ பார்க்க தான் நம்ம இவ்வளவு தூரம் வரோம், கஷ்டப்பட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி மணியை ஸ்பெண்ட் பண்ணி வரோம். ஸோ அதனால ஓகே, கம் டு த பாயிண்ட். மார்ச் மந்த் வந்து ஸ்னோஃபால் ப்ரிடிக்ஷனுமே இருக்கு. பட் அது வந்து 100% சொல்ல முடியுமான்னு கேட்டால் தெரியல. 50-50 தான். ஸ்னோஃபாலும் ஆகலாம், மேபி மழை மாதிரி, இந்த மழை கொட்டுற மாதிரி ஸ்னோவும் கொட்டலாம். ஏன்னா இங்க வந்து ஸ்னோஃபால்ங்கிறது வந்து டோட்டலா வேற. சம்டைம்ஸ் அந்த மழை கொட்டுற மாதிரி ஸ்னோ கொட்டிட்டே இருக்கும். ஸோ அது டோட்டலா நாங்க வந்து அது டஸ்ட்ன்னு சொல்லுவோம். அது ஸ்னோஃபால் கிடையாது ஆக்சுவலி. பட் நம்ம சைட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு பார்க்கும்போது அது ஆப்வியஸ்லி அது ஸ்னோஃபால் தான் நம்மளுக்கு. அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னா, மார்ச் மந்த் ஸ்னோஃபால் ப்ரெடிக்ஷன் இருக்கு, ஓகேங்களா. அண்ட் இது இல்லாம உங்களுக்கு ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசம் வந்து தாராளமா நீங்க ஸ்னோ பார்க்கலாம். எங்க அப்படின்னா குல்மார்க்ல, இல்லைன்னா பஹல்காம்ல, இல்லைன்னா சோன்மார்க்ல வந்து தாராளமா நீங்க வந்து ஸ்னோ பார்க்கலாம். ஈவன் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த மாசங்கள்லாம் வந்து நீங்க ஆஃப் பீட் பிளேசஸ்லயுமே வந்து ஸ்னோ பார்க்கலாம். 365 டேஸ்மே வந்து ஸ்னோ இருக்கிற ஒரே பிளேஸ் காஷ்மீர் தான். ஆனா ஆஃப் பீட் பிளேசஸ், நாட் இன் குல்மார்க், ஓகேங்களா. ஸோ மார்ச் மந்த் ஸ்னோ எக்கச்சக்கமா இருக்கும். ஏப்ரல் மாசமும் நிறைய ஸ்னோ இருக்கும். அண்ட் மே மாசமும் வந்து உங்களால ஹில் ஸ்டேஷன்ல ஸ்னோ வந்து நிறைய பார்க்க முடியும். இதுதான் வந்து ஒரு கன்க்ளூஷனா வச்சுக்கோங்க, ஓகே. அண்ட் இது இல்லாம குளிர் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் குளிர் இருக்கும். ரொம்ப விண்டர்ல இருக்கிற மாதிரி ஆல்வேஸ் மைனஸ்ல. இப்ப நீங்களே பாத்திருப்பீங்க, அந்த டைம்ல வந்து ஸ்வெட்டர், அதுக்கு மேல ஹூடி போட்டுட்டு அதுக்கு மேல வந்து நம்ம அந்த விண்டர் ஜாக்கெட் போட்டிருப்போம். பட் இப்போ வந்து நான் ஒரு ஸ்வெட்டர் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ மார்ச் மந்த் ஆரம்பிக்க போகும்போது அப்படிங்கும் போது ஓரளவு உங்களுக்கு பிளசண்டா இருக்கும். ஆனா இந்த வருஷம் வந்து விண்டர் வந்து உங்களுக்கு லேட்டா தான் ஸ்டார்ட் ஆச்சு. லேட்டா தான் ஸ்னோஃபால் எல்லாமே வந்தது. ஸோ அதனால மேபி மார்ச் மந்த் மட்டும் குளிர் இருக்க சான்சஸ் இருக்கு. ஆனா ஏப்ரல், மேல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வெதர் வந்து பிளசண்டா இருக்கும். அதாவது பீக் சீசன் சொல்லுவாங்க இல்லையா, வந்து ஏப்ரல், மே தான். ஏன்னா நம்மளுக்கு ரூம்ஸ் கூட கிடைக்காது அந்த டைம்ல. அவ்வளோ பீக் சீசனா இருக்கும், அவ்வளோ பேர் வருவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அப்பதான் ஸ்கூல், காலேஜஸ் எல்லாம் லீவ் விடுவாங்க. அண்ட் நம்ம சைட்ல இருந்து இல்லாம எக்கச்சக்க சைட்ல, எல்லா சைட்ல இருந்துமே வந்து பீப்புள் வந்து காஷ்மீருக்கு வருவாங்க. இந்த டைம்ல தான் வந்து காஷ்மீர் வந்து ரொம்ப ஒரு ஹெவன்லியான காஷ்மீரை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சீசன் பாத்துக்கிட்டீங்கன்னா மார்ச் வரைக்கும் இங்க ஸ்னோஃபால் இருக்கும், ஸ்னோ இருக்கும், ஓகேங்களா. ஆக்சுவலா மார்ச்ல இருந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகணும். ஆனா இந்த வருஷம் வந்து வெதர் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு, அடுத்தடுத்த மாசத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டதுனால ஏப்ரல் மாசம் வந்து ஸ்ப்ரிங் இருக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸ்ப்ரிங் அப்படின்னா வசந்த காலம்னு சொல்லுவாங்களா, ஐ திங்க் தமிழ்ல கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். வசந்த காலம்னு சொல்றதா சொல்லுவாங்க. ஸோ நிறைய பூக்கள், நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். டூலிப் கார்டன் இருக்கும். டூலிப் அந்த பெரிய ஏஷியாவிலேயே வந்து பெரிய டூலிப் வந்து நம்மளுக்கு தான். ஸோ டூலிப் இருக்கும். அண்ட் மஸ்டர்ட் சீட்ஸ், அந்த எல்லோ கலர் ஃப்ளவர் மொத்த ஊருமே இருக்கும். எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி பார்த்தாலும் உங்களுக்கு ஃப்ளவர் அண்ட் அந்த ரோஸ் கார்டன் அவ்வளோ இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து செம்ம சூப்பரா இருக்கும். ஊரே வந்து அவ்வளோ அழகா இருக்கும். காஷ்மீர் ரொம்ப ஹெவன்லியா பாக்குறதுக்கான பெஸ்ட் டைம் வந்து ஏப்ரல், மே மந்த் தான் நிஜமாவே சொல்ல போனோம்னா. ஸோ ஏப்ரல், மே மந்த் வந்து இந்த மாதிரி இருக்கும். அண்ட் மே மந்த் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடும். பட் ஸ்டில் வெதர் வந்து பிளசண்டா இருக்கும். லைக் 18, 19
20 இந்த மாதிரி இருக்கும். நம்ம நார்மலா நம்ம ஊர்ல எப்படி போட்டுக்கோமோ அந்த மாதிரி டிஷர்ட் போட்டு இங்க வந்து ஜாலியா நம்ம சுத்தலாம். அண்ட் அடுத்தது வந்து ஜூன் மாசம் வரைக்குமே நம்மளுக்கு சீசன் வந்து பீக்ல தான் இருக்கும். ஜூலைல எப்படி இருக்கும்னா மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது லைட் மழை வந்து பெய்யும். இங்கேயுமே வந்து மழை பெய்யுற சீசன்ஸ் இருக்கு. ஸோ ஜூலைல வந்து மழை பெய்யும். ஜூலை மழை பெய்யும் போது உங்களுக்கு எப்படின்னா அந்த டைம்ல தான் அந்த அமர்நாத் யாத்ரான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்க பல்கம் அண்ட் சோன்மார்க் வழியா வந்து அந்த அமர்நாத் யாத்ரா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜூலை மந்த்ல. ஸோ அது இல்லாம ஜூலை ஆகஸ்ட் மந்த்தும் வந்து உங்களுக்கு வந்து அந்த அமர்நாத் யாத்ரா வந்து கண்டினியூ ஆகும். அண்ட் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஆல்மோஸ்ட் ஆட்டம் சீசன் வந்துடும். ஸோ ஆட்டம் சீசன் வரும்போது நிறைய ட்ரெக்கிங் பண்ணலாம். நிறைய ட்ரெக்கிங் இருக்குங்க காஷ்மீர் பொறுத்த வரைக்கும். வேர்ல்டுலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரெக்கிங்லாம் வந்து காஷ்மீர்ல தான் இருக்கு. சீரியஸா ஒரு ரெகுலர் ட்ரெக் பண்ற ஒரு பர்சனா சொல்றேன், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ட்ரெக்ஸ் எல்லாமே காஷ்மீர்ல தான். கிட்டத்தட்ட 2000 ஆல்பைன் லேக் ட்ரெக்ஸ் வந்து இங்க இருக்கு. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சாலும் ஒரு 2-3 தான் நம்மளுக்கு மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும். சோசியல் மீடியால அவ்வளவுதான் காட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரெக் பண்றீங்க ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல எல்லாம் உங்களுக்கு ட்ரெக் பண்ணணும் அப்படின்னா கூட எனக்கு மெசேஜ் போடுங்க. நம்ம கண்டிப்பா ட்ரெக்கிங், கேம்பிங்லாம் பண்ணலாம். ஈவன் ஃபேமிலிஸ் உங்களுக்குமே சொல்றேன், ஏப்ரல் மே மந்த்ல உங்களுக்கு ஒரு கேம்பிங் பண்ணணும். ஒரு ரிவர் சைட்ல ஒரு மவுண்டைன் அண்ட் ரிவர், ஒரு பச்சை பசேல்னு ஒரு புல்வெளியில ஒரு கேம்பிங் பண்ணணும், ஃபேமிலியோட ரிலாக்ஸ் பண்ணணும், ஒரு பிக்னிக் மாதிரி அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு மெசேஜ் போடுங்க. இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்க மெயில் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அண்ட் அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் வின்டர் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் எல்லா மாசத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட்டா ஒரு இதை சொல்லிடுறேன். மார்ச் மாசம் கண்டிப்பா எக்கச்சக்க ஸ்னோ இருக்கும், எக்கச்சக்கமா இருக்கும். ஸ்னோஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஏப்ரல் மே வந்து அந்த ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் இதெல்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீசன்ஸ் இந்த 2 மந்த். இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ட்ரெக்கிங், கேம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழகா இருக்கும். இது இல்லாம இந்த வருஷம் நம்ம வந்து புதுசா குரேஸ் வேலி வந்து கூட்டிட்டு போகலாம். நம்ம கெஸ்ட் வரவங்க எல்லாம் குரேஸ் வேலி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான்ல இருக்கும். குரேஸ் வேலி, பங்கஸ் வேலி, அதுக்கப்புறம் கிரண் வேலி, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பிளேசஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் டூரிசம் வந்து நிறைய ஓபன் பண்ணிட்டாங்க. இப்ப நிறைய பேர் வரலாம், ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. போன வருஷமும் நிறைய பேர் போனாங்க. ஸோ இந்த வருஷம் நம்மளும் வந்து போகலாம் அப்படின்னு இருக்கோம் நம்ம SST டூர்ஸ்ல இருந்து. அண்ட் லடாக்குமே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான்ல இருக்கும். ஏன்னா அந்த ஜூலைக்கு மேல தானே நமக்கு சீசன் அங்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால அங்கேயும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான்ல இருக்கும். ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்க காஷ்மீர் வரீங்க, உங்களுக்கு ஃபேமிலியோட வரீங்க, இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரிப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்க. இல்லைன்னா லக்ஸூரியா ஃபேமிலி ட்ரிப் வேணும், இல்லைன்னா எனக்கு ஒரு ஹோம் ஸ்டே டைப்ல வேணும், எனக்கு இதுதான் என்னோட பட்ஜெட், இல்லை இப்படிதான் வரணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு செக் பண்ணிட்டு எனக்கு இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். நான் காஷ்மீர்ல தான் இருக்கேன். காஷ்மீர் பத்தின மோர் டீடைல்ஸ் நிறைய ஷார்ட்ஸ் வந்து நம்ம போட போறேன். ஷார்ட்ஸ்ல நிறைய டீடைல்ஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருப்பேன், பட் இன்னுமே வந்து நான் போட போறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. எனி டவுட் நீங்க எனக்கு மெசேஜ் வந்து கீழே கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. எனி டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இதெல்லாம் கட் பண்ண ஒரு ஃப்ளோல பேசுறது தான். ஸோ அப்பதான் கரெக்டா பேசுவேன். ஏன்னா நீங்க எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் டு காஷ்மீர். காஷ்மீர் ரொம்ப சேஃபான பிளேஸ். யூ டோன்ட் வரி அபவுட் எனி திங். ஜஸ்ட் அந்த சோஷியல் மீடியா மைண்ட் செட்ல இருந்து வெளியில வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு பாருங்க. காஷ்மீர்ல வெறும் இந்த குல்மார்க், பல்கம், சோன்மார்க் இது வந்து வெறும் மணி லூட் பண்ற பிளேஸ்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம தான் அதுக்கு காரணம். சுத்தி சோஷியல் மீடியா பார்த்து எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லும் போது நிறைய நம்மளை வச்சு காசை பிடுங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம காஷ்மீரையும் பிளேம் பண்றோம், இந்த பீப்புளே இப்படிதான்ட்டு. பட் ஆக்சுவலி நம்ம கிட்ட இருந்து இது ஸ்டார்ட் ஆகணும். நம்ம இந்த 3 பிளேஸே ஏன் போயிட்டு இருக்கீங்க? இது தாண்டி நிறைய ஆஃப் பீட் பிளேசஸ் இருக்கு, நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்கு, கிரௌட் இல்லாத பிளேசஸ் இருக்கு, ரொம்ப அழகான பிளேசஸ் இருக்கு, சூப்பரான பிளேஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த வீடியோவில் வந்து காஷ்மீருக்கு எப்படி வரணும், டிராவல் ஆப்ஷன்ஸ் என்னென்ன, ஏன்னா இப்போ வந்து பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்கு ஃப்ளைட் டிக்கெட். ஸோ அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றின போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.